நீ வருவன ஷோரூம்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி தெரியுமா? உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் நான் பயந்துட்டேன். சார்ஜ் கம்மியா இருந்தா எனக்கு ஒரு மெசேஜ் ஆவது பண்ணிருக்கலாம்ல. சரி இப்ப அதுல என்ன இருக்கு? நான் வீட்டுக்கு தானே வந்துட்டேன். பயப்படாத, அப்படியெல்லாம் உன்னை விட்டு போயிட மாட்டேன். டென்ஷன் ஆகாத. எனக்கு என்ன ஆச்சு நான் பயந்துட்டேன். சரி அதை விட இன்னைக்கு ஷோரூம்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன? என்ன ஸ்கூல்ல பேசுறதுக்காக கூப்பிட்டார்ல அந்த அறிவு போர்டிங் ஸ்கூல் மேனேஜர் சுரேந்தர், அவர் ஷோரூம் வந்திருந்தாரு. ஒரு போன்ல யார்கிட்டயோ பையன் பாவம் சார் தெரியாம பண்ணிட்டான், ஆனா அதே நேரத்துல ஸ்கூல் பேரும் கெட்ட கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிட்டாரு. என்ன சார்னு கேட்டேன். அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நீயே ஷாக் ஆன? அப்படி என்ன சொன்னாரு? அந்த உங்ககிட்ட மட்டும் சொன்னா பார்த்தாது, இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லணும். அப்பதான் இங்க இருக்கிற சில பேரோட லட்சணம் என்னன்னு தெரியும். நீ எதுலயும் போய் மாட்டிக்காத, இதுங்களுக்கு தான் வேற பொழப்பு இல்ல. அந்த பையன் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல இருந்திருக்கு, அவனுக்காக நம்ம தானே போய் நிக்கணும். அவன் இங்க வந்து இருந்தப்ப முத்துவோட கோவம் ரவுடித்தனம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவனை அப்படியே ஈரவா நினைச்சு இவன் அவனா மாறிட்டான் போல. வேண்டாம், வார்த்தையை பார்த்து பேசு. இவன் சரியா தாங்க சொல்றான். அவங்கிட்ட இருந்துதான் அந்த ரவுடி தரத்தை அந்த பையன் கத்துக்கிட்டு இருப்பான். ஆமாமா, முத்து மாதிரி தான் அவனும் மாற போறான் பாருங்க. இவன மாதிரி அவனும் சீர்திருத்த பள்ளிக்கு போறான் பாருங்க. பாருங்க எப்படி வந்து சட்டை பிடிக்கிறானு. என்ன தப்பாவ சொன்ன? இந்த மாதிரி கிரிமினல் எல்லாம் பண்ணிட்டு சீர்திருத்த பள்ளியில இருந்தா